ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து என்னன்னா தன்னை சுத்தி ஒரு 300 பேர் இருக்காங்க, யாருமே பாதிக்கப்படக்கூடாது, ஒரு பாடி டபுள் கூட பாதிக்கப்படக்கூடாதுன்னு அஜித் சாருடைய எண்ணமா இருக்கு. ஒரு பாடி டபுள் போய் ஒரு இதுல ஷூட்டிங் ஸ்பாட்ல அடிபட்டுட்டாலும் பிரச்சனை ஆயிடுமேன்னு இவர் பண்றாரு. தன்னால எதுவும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்ல இருந்தே இப்படிதான். நிறைய பேர் அவருடைய கமெண்ட்ல இன்டர்வியூல எல்லாம் சொல்லுவாங்கன்னா இஸ் அ ஜென்டில்மேன், கம்ப்ளீட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஜென்டில்மேன் எப்படி இருக்கணுமோ அப்படிதான், எல்லார பத்தியும் கேர் எடுத்து எல்லாரும் பண்றது. அதனாலதான் அந்த கேரக்டர்ல ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கு. அவர் போயிட்டு உழுந்து கிடந்த சாரி சார் உங்க வண்டி எடுத்துட்டு போறேன், அது சொல்றாரு உங்க கார் எடுத்துட்டு போறேன் ஏன்னா வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் அதுக்குள்ள என்ன பண்ணுவாருன்னா உடனே வண்டி எடுத்துக்க மாட்டாரு, கால் பண்ணி ஆம்புலன்ஸ், ஒரு ஆஃபீஸர் இஸ் டவுன் ப்ளீஸ் சென்ட் ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் ஆம்புலன்ஸ் வரதை காமிப்பாங்க. என்ன காரணம்னா ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, அவனை கூட்டு போயிடுச்சு, அவனை காப்பாத்திருச்சுன்ற மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் அவர் கார் எடுத்துட்டு போவார், ஏன்னா தன் மனைவியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேரக்டருடைய இதுவே வந்து இஸ் கேரிங் ஃபார் எவ்ரிபடி. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அஃபேர் இருக்கு, அஃபேர் இருந்த போதும் பரவாயில்லன்ற மாதிரி. அப்படி இல்லை, அவர் ரியாக்ஷனே அப்படியே பார்த்துட்டு இருப்பார், அவர் நம்ப மாட்டார்.